தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு ஒரு ஒரு எளிய வழி, ஒரு தெளிவான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் சேல்ஸ் தான். அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் இதில் பெரும்பாலும் நிறைய பேர் வந்து டவுன் ஏரியாவாக இருப்பீங்க. இப்போ ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ராடக்ட் வந்து பை பண்ணிக்க முடியும். ஏன்னா அது ஒரு ஒரு கிராசரிஸாக இருக்குது, ஒரு ஒரு விவசாயம் சம்மந்தமான ஒரு பொருளாக இருக்குன்னா அது கிராமங்களில் கிடைக்கும், ஈஸியாக பை பண்ணிப்பாங்க. பட் ஒரு டவுன் பிளேஸில் இருக்கிறவங்க, ஒரு ஒரு பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அதில் ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா புளி. அதிகப்படியாக நம்ம கன்சியூம் பண்ணப்படுற ஒரு ப்ராடக்ட்டில் ஒன்று புளி. இந்த புளி வியாபாரம் பண்ணணும்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறது, தாய்மார்கள் பண்ணுற ஒரு பிஸ்னஸ்க்கும் கூட இது. இந்த வீட்டில் வந்துட்டு புடவை சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த புளி வியாபாரம் பண்ணுற நிறைய பேரை நான் வந்து பார்த்துருக்கேன். நம்மக்கிட்டேருந்தே வெறும் 40 கேஜி 50 கேஜி வாங்கி பக்கத்து வீட்டில் நியர்பை ஷாப்ஸில், நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில், நியர்பை வீக்லி மார்க்கெட்டில் கொடுத்து சேல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்றைக்கி 300 கேஜி 400 கேஜி 1 டன்னு கூட வாங்கி பை பண்ணி ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் நான் பார்த்துட்டுருக்கேன். அதுலேயும் குறிப்பாக இந்த சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி சைடில் இருக்கிறவங்க அதிகப்படி அது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். என்ன காரணம் அப்படின்னா, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டியான பொருள் போய் சேர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு குவாலிட்டியாக கையில் போய் கிடைக்கிறது இல்லை. குறிப்பாக வந்துட்டு அக்ரி ப்ராடக்ட்ஸு ரொம்ப குவாலிட்டியாக தரமான ப்ராடக்ட்ஸ் வந்து போயிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதே இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் எவ்வளோ நாளும் கொடுக்க தயாராக இருக்காங்க. பட் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு ப்ராப்பரான சப்ளைஸ் இல்லை. அதில் ஒரு ப்ராடக்ட் வந்து புளி தான், புளியம்பழம். கண்டிப்பாக நான் ஷுவராக சொல்ல முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அவங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கு ஒரு வழி என்னென்னா, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த யூடியூப்புங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த யூடியூப்பில் பெருசாக என்னால் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண முடியாது, வீடியோ லென்த்தியாக இருக்கும். பட் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸை பார்த்தின டீட்டெயில்ஸ், தென் குவாலிட்டி, தென் டைப்ஸ் இதை நான் ஷேர் பண்ணுவேன். இது உங்களுக்கு ஓகே, என்னால் இதை வச்சு என்னால் எங்களோட ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 100 கேஜியில் ஆரம்பிக்கிறேன், ஒரு 200 கேஜியில் நான் வந்து ஆரம்பிக்கிறேன். இதுலேருந்து என் பிஸ்னஸை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதை பார்ட் டைமாக செஞ்சாலும் செய்யலாம், நீங்கள் ஃபுல் டைம்னாலும் செய்யலாம். நியர்பை ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட், இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினாவே போதுமானது. ஸோ எளிதில் அழுகி போகாத, கெட்டு போகாத, அதே நேரத்தில் எப்போவுமே வந்துட்டு ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கிற ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா அது புளி தான். ஸோ இதை நீங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணும்போது கண்டிப்பாக தரமான அளவில் ஒரு ஒரு சாலிடான ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அது பேசிவ் இன்கம்மாக இருந்தாலும் சரி, இல்லை அது ஒரு மெயின் இன்கம்மாக இருந்தாலும் சரி. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நான் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஆரம்பித்து நான் பெருசாக ப்ரெஷர் இல்லாமல் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் தாராளமாக இந்த புளி வியாபாரத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் எப்போவுமே இது அதிகப்படியாக கன்சியூம் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக இருக்கும். எப்போவுமே இது தேவை இருந்துக்கிட்டே இருக்கும், கெட்டும் போகாது, நீங்கள் வச்சு விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுக்கான தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ராப்பராக நாங்கள் கைட் பண்ணுறோம். தென் உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் எங்கள் நீங்கள் ப்ராடக்ட் பை